நல்லா இருக்கியா? நல்லா இருங்க. யார் அருளால? எல்லாம் உங்க அருளால தான். ஓ உங்க அருளால. யார் அருளால? அடடடா. நீங்க உங்க அம்மா சபாஷ். உங்க அருளால எந்த குறையும் இல்லை. ஆஹா. நொடி பீடமைகள் எதுவும் இல்லை, பஞ்சமில்லாத சாப்பிடுறேன். டாய். எந்த குறையும் இல்லை. ஒளி வரும் கருவியின் முன்பாகத்தான் ஐயா. ஆமா. உத்தோசித்து பார்க்கும் தருவாய் ஐயா. ஐயம் என்று சொல்ல முடியாத மனிதனாலும் நயனம் என்று சொல்ல முடியாத பாரியனாலும் பார்க்கும் தருவாய் ஐயா. நான் யாரும் நமக்கு சொன்னதானே தெரியும். ஓ நீ சொன்னதானே எனக்கு யாரும் ஒரு நேரமா முன்ன பேசியிருந்தா ரொம்ப எந்த பேசுங்க. 5 மணிக்கு விட சொன்னாங்க கூத்து. ஆமா. இப்ப 5 மணிக்கு தான் என்ன இங்க விட்டுருக்கீங்க. இருக்கட்டுமா? டாய். ஓ நான் யார் தெரிவராத நமக்கு. ஆமாங்க. ஆலம் உண்டோன் என் தந்தை ஆலம் என்று சொல்லுகிறாங்க. திருப்பா கடலிலே தேவர்களும் அசுரர்களும் வந்து சேர்ந்து பார்க்கடலை களையங்காலம் காலத்திலே ஆலம் என்று சொல்றாங்க. ஆமா விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தை கொண்டது என் தந்தை கைலாய பரமன் அந்த விஷத்தை ஆலம் உண்டோன் அப்ப என் தந்தைக்கு நீலகண்டன் பேர். ஓ அந்த விஷத்தை கொண்டதுனால அந்த நீலகண்டன் அழித்த பாலன் ஆவுணரை யார் தெரியுமா? சாமி சுரபத்மன் தாருகன் பான்கோபன் சிங்கமுகன் என்று சொல்கிறாங்க. ஆவுணர்கள் சொல்லப்பட்ட அரக்கர்களை சம்மானம் செய்த ஆமா ஆவுணரை தெரிந்த அழகு வேலன் முருகன் சொல்லுவார்கள். ஆமா சாமி. அதோடு மட்டுமல்ல அது மூலகணபதிக்கு எங்க அண்ணன் காப்பாரு. ஆமா மூலகணபதிக்கு நேர் இளையோன் முதுமுறையாய் பிரணவ மந்திரம். மாமா பெருமாவுக்கு தெரியல 3 கொட்டு சிறசாலையில அடிச்சேன். என் தந்தை கேட்டாரு உனக்கு தெரியுமாடா முருகன். அப்பா என்ன தோல் மேல உட்கார வைங்கன்னு சொன்னேன். என் தந்தை தோல் மேல வந்து என் தலை மேல எங்க அப்பா தலை கீழே. ஆமா அப்ப யாரு பெரிய ஆளு? நீங்க தான் பெரிய ஆளு. ஆமா தந்தைக்கு மந்திரம் சொன்ன தகப்பன் சாமி உங்களுக்கு ஒரு பெயர். பிரணவத்தை என் தந்தை செய்தியில் உரைத்தேன். அதோடு மட்டுமல்ல அது கோலமயில் வாகனத்தின் மீது ஏறி மயில் வாகனம் கோலமயில் வாகனத்தின் மீது ஏறி என் தேவிமார்கள் கோதையர்கள் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சூலமோடு சுடர்வடிவேல் தகதகன்ன சோதி சிவ சுப்பிரமணியன் இவரையா நீ என்னடா கேளு நீ அழுகுற வெற்றி வடிவேல் காரணம் தாங்கி
பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் என் தந்தையிடத்திலே ஓடி வந்து கைலாய நாதா ஆண்டவா அரக்கர்கள் செய்யப்பட்ட இம்சை பொறுக்க முடியவில்லை, அதர்மம் தாங்கவில்லை, அகராதி பொறுக்க முடியவில்லை. ஆமாம், அன்னவர்களை அழித்தால்தான் நாங்கள் உயிரோடு வாழலாம் அப்படி தேவர்கள் சொல்றாங்களா? ஆமா. யாரிடத்துல? அப்பா கிட்ட. என்ன பண்ற? ஆண்டவா அரக்கர்கள் அதர்மம் தாங்க முடியல, இது எங்களுக்கு கொஞ்சம் இந்த அரக்கர்கள் அழித்தாத நாங்கள் நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு உன் தந்தை கிட்ட சொல்லவும், மண்ணாதி போத முடியும் விண்ணாதி ஏண்டமா மறைய நான் காடி முடியும் நீ மண்ணாதி போதம் ஓடு பின்னாடி அண்டமோ மண்ணனே விண்ணனே அண்டமோனே பூதமணி அண்டவா என் நீலகண்டா திருநேத்திர அப்படி அந்த தேவர்கள் எப்படியெல்லாம் முறையிடுகிறார்கள். மண்ணாதி போதமோடு விண்ணாதி அண்டமோ அடிமுடியும் நீ மதியினி ரவியினி புனலு நீ அனலு நீ இந்த மண்டலம் இரண்டேழு நீ இரண்டே பெண்ணு ஆணு நீ அர்த்தர் என்று சொல்லப்பட்டது பரமன், நாரி என்று சொல்லப்பட்டது பெண்ணு. ரெண்டும் ஒன்று சேர்த்தால் அர்த்தநாரீஸ்வரர். பெண்ணை பக்கானே புறவனே ஒருவனே பல்லுகள் கோயிலோனே யாதாதி பேதானி பாதாதி கேசனி எங்களை பெற்ற தந்த தாய் நீயே பொன்னம்பல மேடையில் ஆரம்பித்து தந்தை எந்த ஆடக்கூடிய தாய் ஆடக்கூடிய நேரத்திலே என் தந்தைக்கு பொன்னம்பலம் பேரு. பொன்னம்பலம் ஒரு பெயர். பொன்னம்பலம் பொண்ணு நீ பொருள் நீ இருளு நீ ஒளியு நீ பொண்ணு நீ பொருள் நீ ஒளியு நீ இருளு நீ. எங்க அப்பா கைலாய பரமன். அதான் பொண்ணு நீ பொருள் நீ இருளு நீ ஒளியு நீ எங்களை போதிக்க வந்த குரு நீ என்னை சில கோடிகள் இந்தித்தாங்க அப்பனே என்ன சில கோடிகள் இந்திட்ட அப்பனே எங்கள் குறைகளை யாருக்கு உரைப்பேன் சொல்லுகிறார்கள். என்ன சிவ கோடிகள் இந்திட்டாங்க அப்பனே எங்கள் குறைகளை யாருக்கு உரைப்பேன். ஈசனே சிவகாமி நேசனயன என்ற தில்லைவன் நடராஜனே பெருமையை எடுத்து சொல்ல வேண்டுமா? ஆமா, பொன்னமரமா இருக்கப்பட்ட பொன்னமரம் அடையிலே அப்பனும் அம்மையும் ஆடக்கூடிய நேரத்திலேயே ஆண் பெரிதா பெண் பெரிதா அப்படி என்று யார் இந்த மேடை விட்டு கீழே இறங்குகின்றார்களோ அவர்கள் தோற்றதாக அர்த்தம். அப்படி என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் அறிவுரை கூற ஆடக்கூடிய நேரத்திலேயே ஆடுகின்றார்கள் அப்பனும் அம்மையும். யாரார் ஆடுறது? ஆடக்கூடிய நேரத்திலேயே மாநாட்ட மழுவாட மதியாட புனலாட மாநாட மழுவாட மதியாட புனலாட எங்க அம்மா மங்கை சிவகாமி ஆட சிவகாமி மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட என்ன ஆடுது? மாநாட நூலாட மறையாட திரையாட மால் என்று சொல்ல முடியாது. எங்க மாமா ஆடுறாரு. மாமா கிருஷ்ண
எம்பெருமான் நூலாட நூல் என்று சொல்ல முடியாத மரங்கள் எல்லாம் ஆடுகின்றது. மாலாட நூலாட மறையாட திரையாட அந்த மறையை தந்த பெருமாள் ஆடு பூனோட வானக கூட்டம் எல்லாம் மாட குஞ்சரம் கத்தனாட பூனோட வானக கூட்டம் எல்லாம் மாட எங்கள் அண்ணன் குஞ்சரம் முகத்தனாட விநாயகராட குண்டலம் இரண்டாட எங்க அப்பாவுக்கு குண்டலம் இரண்டாட தண்டபிள்ளை உடையாட இந்த குழந்தை முருகேசனா அப்படி ஆடக்கூடிய நேரத்தில் அங்கே சுற்றிலும் இருந்தவர்கள் யாராரு 18 அச்சம் முனியாற்ற மலர்களும் இந்திராதி முனியாற்ற பாலர்களும் இந்திராதி தேவர்கள் 18 அச்சம் முனிவர்கள் ஆடக்கூடிய நேரத்தில் அருகிலே இருக்கும்படியான நரசும்பை அருகாட நந்தி வாகனமாட நரசும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட என்னையோட உனைபாட என நாடு எது வேலை முருகா விருதுவாடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசன என என்ன தெல்லை நடராஜனே என் தந்தை ஆகப்பட்டவர் ஆடக்கூடிய நேரத்தில் இப்படி எல்லாம் வேண்டினார்கள். இதை கேட்ட என் தந்தை அரங்கு சம்மாரம் முடிக்க வேண்டும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு 5 முகம். அப்பாவுக்கு ஆமா 5 முகம். 5 முகத்திற்கும் 5 பேர் உண்டு. ஆமா ஈசானம் 1, தத்புருஷம் 2, வாமதேவம் 3, பிரச்சோத்பாதம் 4, மகாரம் 5. இந்த 5 முகத்திற்கும் 5 பேர். இந்த பெயர் இந்த 5 வேதங்கள் உண்டாயின. 5 வேதங்கள். ஆமா 5 வேதங்கள் உண்டாகி அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வேதம் ஒன்று தோன்றிட்டு இந்த 5 வேதமும் என் தந்தையோட பஞ்சாச்சாரத்தில் சேர்ந்தது. ஆமா இதோட தாயாகப்பட்டது. ஆயிரம் தான் இருந்தாலும் மனைவி இல்லைன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியுமா கணவனால? முடியாது ஐயா. ஒரு மந்திரம் என்னுடைய தாயுடைய மந்திரம். அது என்ன மந்திரமா? மனோன்மணி மந்திரம். மனோமணி மந்திரம். ஆமா இது 5 மந்திரம். என்னென்ன மந்திரம்? என்ன மந்திரம்? ஈசானம், வாமதேவம், தத்புருஷம், பிரச்சோத்பாதம், ஆமா மகாரம். ஆமா இந்த 5 வேதம் 5 முகத்திற்கு 5 வேதம். எங்க அம்மா சேர்ந்தது மனோன்மணி மந்திரம். மனோன்மணி மந்திரம். ஆமா இந்த 6 தெய்வீகம் ஒன்று சேர்ந்து 6 தெய்வீகம் ஒன்று சேர்ந்து என் தந்தையினுடைய நெற்றிக்கண் மூலமாகத்தானே 6 சுடர் பொறிகளாத்தான் அவதரித்து. ஆமா 6 சுடர் பொறிகளும் ஆமா பார்த்தார்கள். அக்னி தேவனிடத்தில் கொடுத்தார்கள். அக்னி தேவனுக்கு சூடு பொறுக்க முடியவில்லை. வாயு பகவான் கருத்திலே கொடுத்தார்கள். வாயு பகவானுக்கு சூடு பொறுக்க முடியாமல் நாணல் தாழ்ந்த ஓடையின் மார்க்கமாகத்தானே விழித்து விட்டார்கள். ஓடையில அந்த நாணல் தாழ்ந்த ஓடையாகப்பட்டது எங்கோ சொன்னது சரவண பொய்கிலே விழுந்தது. சரவண பொய்கிலே. ஆமா சரவண பொய்கிலே விழுந்த 6 சுடர் பொறிகளும் 6 தாமரை இலையாகத்தானே மலர்ந்தது. ஆமா 6 தாமரை இலைகள் மேலும் 6 அல்லி முக்காகத்தானே மலர்ந்தது. அல்லி முக்குகள் மேலும் 6 கமலங்களாகத்தானே தோன்றிச்சு. 6 கமலங்கள்னா தொட்டி மாதிரி இருக்கும். ஆமா 6 கமலங்களிலும் 6 குழந்தை வடிவாகத்தானே தோன்றி 6 குழந்தைகளுக்கும் குழந்தை எல்லாம் பால் கொடுக்க தாய் வேண்டுமே. ஆமா 6 குழந்தைகளுமே பார்த்தால் என் தாயாகப்பட்டவள். ஆமா சத்தியவந்த சாமியம் பலவாறு சொல்வார்கள். ஆமா 6 பெண்களாகத்தானே குரு மாறி 6 குழந்தைகளை எடுத்து முளை விட்டு பால் கொடுத்தோம். அப்படி பால் கொடுத்த அந்த 6 பெண்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாற்றி விட்டார்கள் தேவர்கள். ஆமா கார்த்திகை நட்சத்திரம். மீண்டும் பார்த்தால் எங்க அம்மா அரக்க சம்மானம் முடிக்க வேண்டுமே. அப்படி இருந்து ஒவ்வொரு குழந்தையாகத்தானே கரை சேர்க்க வேண்டும். அப்படி இருந்து 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தைய கரை சேர்ப்பது. அங்க கங்கையில பார்த்தால் எத்தனை குழந்தை இருக்கணும்? 5 குழந்தை இருக்கணும். அங்க 6 குழந்தை தான் இருக்கும். கரையில் இருக்கப்பட்ட குழந்தை காணாது. ஏதாவது மோசம் வந்து விட்டது அப்படின்னு என் தாய் பார்த்தால் கங்கையில இறங்கி 6 குழந்தைகளையும் காரி அணைத்து ஒன்றாகத்தானே சேர்த்து
சேர்த்து ஓர் மீது தழுவி ஆமா அங்கத்தோட அனைத்து அனைத்து ஒன்றாக சேர்த்த உடனே ஓர் உருவமும் 6 முகமும் 12 கண்களும் 12 சிரமும் ஆமா 12 கரங்களும் 6 முகம் 12 6 முகம் 12 கையும் வேலும் கார்த்திகை பெண்பால் உண்டேனே அதனால வேண்டி கார்த்திகேயன் என்றோம் தாய் கொடுத்த சக்தி வேலை பிடித்தேனே அரக்க சம்மாரம் முடிப்பதற்கு அந்த சக்தி வேலை பிடித்தமையினால் ஆமா எனக்கு சக்தி வேலன் என்றோம் ஆமா வேலாயத்தை பிடித்தமையினால் வேலாயுதன் அப்படி என்றோம் சென்னையில கந்தக்கோட்டை இருக்கு சென்னையில அந்த கந்த கோணத்திலேயே ராமலிங்க சுவாமிக்கு நான் குருவா இருந்தேன். ராமலிங்க சாமிக்கே குருவா? ஆமா, ராமலிங்க சாமிக்கு குருவா இருந்தேன். என் தந்தையாகிய கைலா பரமனுக்கு குருவா இருந்தேன். அப்படி குருவா தேவர்களுக்கு குருவா இருந்ததுனால் எமக்கு சரகண குகன் சரவணையில பிறந்தமையினால் சரவண பவன். ஆமா, சரவணன் இப்படியாக தன பேர் சூட்டி வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் முருகா சரவண பவனே கார்த்திகேயா தோறும் அரும்பாடுபட்டு இந்த சிவன் ராத்திரிக்காக வேண்டி ஐயனை தோத்திரம் செய்ய வேண்டாம் அப்படி என்று ஆர்வத்தோடு நம்ம எல்லாம் வரவழைத்து நல்ல முறையிலே வாருங்கள் அமருங்கள் அப்படின்ற அன்னத்தை கொடுத்து அமுதை கொடுத்து இந்த கல்வியை கேட்க வேண்டாம் அப்படின்னு இந்த அடா பணியிலேயே விடாமல் அமைந்திருக்கிறார்களே. ஆமா, கல்விவாணர்கள். இவர்கள் யார்? கல்விவாணர்கள், கலைவாணர்கள். கல்விவாணர்கள், கலைவாணவர்கள், புலமை பெற்றார்கள் அப்படின்ற புண்ணியமூர்த்திகள். பாதத்திற்கும் தாயாயிருக்கும்படியான சர்வலோக சாரோன்ய ரட்சகி அம்மனுடைய பாதத்திற்கும் வேண்டும் கோத்திரம் செய்யலாமா?
ஐயோ மக்கியாமருந்தார் எனக்கு கண்டிப்பாக வந்தால் சமயம் யோ பொய்ப்பு யாது கொண்டாய் வந்து மீச சொல்லப்பட்ட அனைத்துள்ளங்களுக்கும் இந்த நாடக கம்பெனியார் பலப்பட்ட சேர்ந்த மணிகண்டன் ஐயா அவருடைய சமூகத்திற்கும் என் நாடக ஆசான் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் கால சந்த பாலசுப்ரமணிய நாடக ஆசான் ஆசானுக்கு ஆசான் எனக்கு நண்பனுக்கு நண்பன் சமூகத்திற்கும் இந்த சூரிய பிரகாஷ் ஐயா அவருடைய பாகத்திற்கும் வராதவங்களை தான் முதல்ல வேண்டும் அனைத்து உள்ளங்களுக்கும் கேட்டா பெரியவர்கள் சொல்லுவார்கள் சொருங்கி தேய்க்காத எண்ணெய் ஆமா மருந்து அழைக்காத விருந்த சுகம் இல்லையா சுகம் கிடையாது சும்மா மேல மயிர் மேல தேய்ச்சி குடிச்சா அது சுகம் வராது அப்படி இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் சிறந்தாந்த நன்றி கலந்த வணக்கம் அதான் அண்ணாத்திர கடந்து சபாஷ் அதனால வேண்டி தாய் என் தாய் குரல் கேட்கின்றது சென்று பார்க்கலாமா எங்க இருக்காங்க எங்க அம்மா
அப்படிப்பட்ட 4ஆம் மனைவி கிட்ட வேண்டும், பரிசுத்தமான பதவி வேண்டும். ஆமா. கடல் அந்த பூமி மீது அவனே என்னாலும் அதை விட தந்தையை நோக்கி உன் கணவன் எங்க அப்பாவை நோக்கி சிவனே சிவனே அப்படி இந்த சிவதோத்திரம் செய்வர்களுக்கு ஆமா அபாயம் ஒரு கோலம் இல்லை. ஆமா அதற்காக வேண்டியம்மா அம்மா குய்யோ முருகவென்று பெண் பாவம் கொல்லாத என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுடைய பாவம் 7 கோத்திரத்தை தாங்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் வாக்கியத்திற்கு இணங்க மகனே முருகா முருகா அப்படி இருந்த என்னை உருகிய குரலோடு கூப்பிட்டு அழைத்தாய். அம்மா ஏமா என்னம்மா யாரால சொன்னியா எங்க அம்மா பேசுனியா எங்க அம்மா ஏசனையா யார ஓட்ட தேவையா உங்க அம்மா தேவையா அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப எங்க அம்மா பேசுனியா அவதூறா சொன்னவனா அப்படியே சொன்னவன் எந்த பையன் யாரு தாயை பார்க்கிறவன் வந்து தாய் ஓடி வந்து என் பயத்து வந்தபடியா நலமாய் ஆசீர்வாதத்தை மகனே அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். யாரால் உனக்கெல்லாம் யாபத்திலே வந்து விட்டாங்க
பையனா புடவை பையா பையா நான் பேசணும் ஆமா நீ கூட மூந்து பாரு நான் பேசணும் என்னது அதான் பேசணும் வாசம் தெரியாதா குடிக்காரன் போய் போலீஸ்காரன் வாய் மோந்து பாருங்கிற மாதிரி வாய் மோந்து பார்க்க அப்படி வாயில விட்டுருவான். நீங்க விடக்கூடாது இருக்கபடியான உதயகிரி அஸ்தகிரி அண்டபடியான சரி அரக்கர் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அரிதாக தவம் இருந்தார்கள். நேராக காட்சி அளித்து நிறுத்த சத்தியம் பெற்றார்கள். சத்தியம் கொடுத்தவுடனே அம்மா இது இப்ப இருக்க முடியாது எனக்கென்று சத்தியம் கொடுத்த அல்லவா உன்னிடத்தை மகிமை என்ன இருக்கிறது கேட்ட உடனே போர்ப்பளவு பஞ்சாத்தனம் மனிதனாக யார் இருக்கிறதோ இந்த உலகம் எல்லாம் அதை கடிமை எடுத்து விட்டு திரும்ப இங்க வா இங்க வா இங்க வாமா அந்த பக்கம் திரும்ப அம்மா முன்பு காலத்திலேயே காசி வரைக்கும் அதிதி என்று சொல்லப்பட்ட திதி அதிதி என்று சொல்லப்பட்ட 2 பெண்கள் அவர்கள் வம்சாவளியிலேயே வந்தவர்கள் அரக்காதியர்கள். சூரசம்பாரன் முடித்த காலத்துல இந்த கண்டன் கார்கொடகன் 2 பேர்களும் இடும்பாசூரன் கடம்பாசூரன் இவர்களெல்லாம் இந்த சத்திவேலுக்காக பயந்து ஓடி மறைந்து விட்டார்கள். மலையாள பகுதி அமர்ந்திருக்கபடியான என்னிடத்தோடி வந்து வரம் கேட்டார்கள். வரம் கொடுத்து விட்டார். வரம் கொடுத்ததை நான் சத்தியம் பெற்றார்கள். சத்தியம் பிரகாரம் நிறுத்திருக்கிற போர்ப்புறமும் பஞ்சாத்தர மணி மாலை இந்த 3ஐயும் கொடுத்தா இது மகிமை என்ன கேட்ட உடனே இந்த பொருள் யாருக்கு இருக்கிறதோ தேவாதி தேவர்கள் 3 அனைவரும் இந்த 3 பொருளுக்கு மணிவன் திருவித்து விட்டேன். பிறகு பெற்றார்கள். தாயை என்று தந்திரமாக நினைத்தை பெற்று மறுபடி திரும்பி பார்த்து கொடுக்க உரைத்தவர்கள் இப்போ என்னை அணிமைப்படுத்தி விட்டார்கள். அப்பா அம்மா கைக்கும் காலுக்கும் வெங்கிட்டு காராகார விரும்பும்படி அழைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படியா துயராருக்கு அகற்ற வேண்டும் என்றால் இழைப்பிலாருக்கும் ஒருவப்பெருமான் எல்லோரும் இருக்க முடியாது. அதற்காக நினைத்திருக்கின்றேன். அம்மா தாயே அம்மா அம்மா என்ன யோசனை செய்யலாம் மகனே வடிவேலா அம்மா இந்த உருவோடு சென்று விட்டாயானா முந்தி காலத்தே உன்னிடத்தே பயந்து சென்றவர்கள் தான் கண்டன் கார்கோடன் சொல்ல முடியாதவர்கள். ஆமா உன் சக்தி வேளாக பார்த்து விட்டால் பதங்கி விடுவார்கள். அவர்கள் வெல்ல முடியாது. அதற்காக உன் உருவை அகற்ற வேண்டும். உருவை அகற்றி உருவ பெருமான் நான் தெரியாதவனாகவே ஒரு சோழியாக செல்ல வேண்டும். இந்த மலையாள மாந்திரிகம் எல்லாம் இது அனைத்தும் என்னிடத்து அடிமையாக இருக்கிறது. இந்த மாந்திரிகத்தை உன்னிடத்தை கொடுக்கின்றேன். மாந்திரிக பிரகாரம் உருவை அகற்றி அந்த மாந்திரிகத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அனைத்தும் சக்காதேவி பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சக்காதேவி பூஜையா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சக்காதேவி பூஜை அழித்து அந்த மாந்திரிகத்தை கைப்பற்றி அவர் அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் சோகியாக சென்று அவர் வைக்கப்படியாக மோடி எடுத்து அவர் அடிமைப்படுத்தி நான் பார்க்கின்றேன். புறமாதாக பிறந்திருக்கபடியானவர் புறவெளியே பிறந்திருக்கபடியானவர் காலாகாலம் உரைக்கபடியானவள் புறஜாதியில பிறந்திருக்கிறாள். என் மருமகளால் அந்த பதினாயிரத்தை அழைத்தால் ஏதாவது துன்பங்கள் அங்கு தேர்ந்து விட்டார். அப்படியா உயராகபடியானவள் அந்த புறஜாதியில பிறந்திருக்கபடியானவள் அனைத்து மருந்து அதற்காக அவளையும் உருவ மாற்றி சோகிச்சாக அழைத்து நீ சோகனாக சோகி உருவம் கொண்டு சென்று வர வேண்டும். அவர்கள் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி அவர்கள் அடிமைப்படுத்தி வந்தால்தான் அவர்களுக்கு பொற்புறவு பஞ்சாயத்து மணி வந்தால் பெற்றுக் கொள்ளலாம். இங்கேயே அமர்ந்திருங்கள். சன நேரத்தில் வருகிறேன். வெற்றியோடு திரும்பி வருகிறேன். எவ்வளவு ஆலோசமா நாட்டால் நல்ல கொஞ்சம் என்ன
வருவா பொருளுதா ஏழு போனா ஆ டாய் ஓ அந்த புறத்திலேயே அந்த புறம் போணும் எந்த புறம் அந்த புறம் போணுமா நேரம் ஆச்சுரா டாய் அப்புறத்திலேயே ஆ என் தேவி இருக்கின்றது ஆமா வள்ளி நாயகம் நான் அழைச்சேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி அழைத்து வா வா ஐயா புட 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 ஜோதி பாதி வாதாடி